பணிவான வணக்கம். இப்போது நாம் வம்ச விருத்திக்கு எளிய பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை எழுதியவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி.ஜி. கிருஷ்ணராவ். குடும்பம் செழிப்பாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த குடும்பத்தை இன்னும் செழிப்பாக்க புத்திர பாக்கியம் வேண்டும். ஆண்டி முதல் அரசர் வரை ஏங்குவது புத்திர பாக்கியத்திற்காகத்தான். உதாரணத்திற்கு தசரதர் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி புத்திர காமோஷ்டி யாகம் செய்து பலனால் 4 பிள்ளைகளை பெற்றார். இப்படி வசதி படைத்த அரசர்கள் யாகங்களும் பல தர்மங்களும் செய்து பிள்ளை பாக்கியம் பெற்றார்கள். சரி, வசதி இல்லாமல் இருப்பவர்களால் இப்படிப்பட்ட யாகங்கள் செய்ய முடியுமா? இதற்கு எளிய பரிகாரம் என்ன? தெரிந்து கொள்வதற்கு முன் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது, ராகு, சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் அமைந்தால் பூர்வ புண்ணியம் தரும் இடம் பலவீனம் அடைகின்றது. இவ்வாறு இருக்கும் ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் தடைப்படுகின்றது. அல்லது 5ஆம் இடத்தில் மேற்கண்ட கிரகங்கள் இருந்தாலோ 6, 8, 12 கூறிய கிரகங்கள் சேர்ந்தாலோ ஆண்டவன் அனுகிரகமே. புத்திர பாக்கியம் பெற புத்திரஸ்தானம் என்கின்ற 5ஆம் இடத்தில் சுப கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தை குரு பார்த்தால் அருமையான பிள்ளைகள் பிறந்து பெற்றோருக்கு பெருமை தேடி தருவார்கள். விதியை மாற்றும் ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறதல்லவா? அற்ப ஆயுள் கொண்ட மார்க்கண்டேயனின் ஆயுளை தீர்க்க ஆயுளாக இறைவன் மாற்றினாரே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய ஜாதகத்தில் உள்ள விதியை இறைவன் கருணை காட்டினால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். சில சொல்வார்கள், திருமணம் நடந்து 5 வருடங்கள் மேல் ஆகின்றது, இன்னும் வயிற்றுல ஒரு புள்ளபூச்சி தங்கல என்று புலம்புவார்கள். இந்த புலம்பலை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். இல்லை இல்லை என்று சொல்லே அதிக உபயோகப்படுத்தினால் எதுவுமே இல்லாமல் தான் போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு 10 வருடம் கழித்து கூட புத்திர பாக்கியம் உண்டாகின்றது. விவசாயி தன் நிலத்தில் விதைப்பதோடு அவர் பணி முடிகின்றது. விதைப்பதை அறுவடை செய்ய இறைவனின் கருணை வேண்டும். அதே போலத்தான் புத்திர பாக்கியம் கிடைக்க இறைவனின் அனுகிரகம் தேவை. சரி, இதற்கு என்னத்தான் பரிகாரம் என்றால், ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் அணிவியுங்கள். அம்மன் அணிந்த வளையலை பெண்கள் தங்கள் கையில் அணிந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். கர்ப்பவதியாக இருக்கும் அம்மன் கை நிறைய அணிந்த வளையலை 2 வளையலாவது பெற்று நீங்கள் உங்கள் கையில் அணிந்தால் அம்மனின் கருணை பார்வையால் நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவனும், நடுப்பகுதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும், நுனி பகுதியில் சிவபெருமானும் வாசம் செய்வதால் அந்த அரச மரத்திற்கு சக்தி அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அரச மரத்தை சுற்றினால் நிச்சயம் மும்மூர்த்திகளின் ஆசியால் புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆனால் அரச மரத்தை சுற்றுவதற்கு கூட நேரம் இருக்கின்றது. அதாவது சூரியன் உதயம் ஆகும் நேரம் முதல் காலை சுமார் 10 மணி வரை சூரியனின் சக்தியால் அரச மரத்தில் இருந்து வெளிவரும் காற்று நல்ல சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதற்கு மேல் அரச மரத்தில் இருந்து வரும் காற்று நன்மை தராது என்கிறது சாஸ்திரம். அதே போல நல்ல இசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நகைச்சுவையான படங்களை போன்றவற்றை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களின் குழந்தைகள் மேல் பாசமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவில் மற்ற குழந்தைகளிடம் விளையாட வேண்டும். இப்படி செய்வதனால் மன மகிழ்ச்சி உண்டாகும், புத்திர பாக்கியம் ஏற்படும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.